இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் என்னதுமா இது? இது வரைக்கும் எடுத்த டெண்டர்ல என்னென்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்கோம், எப்படிலாம் அந்த டெண்டரை ஹேண்டில் பண்ணிருக்கோம்னு மொத்த விவரமும் இருக்கு. அத ஒரு முறை ஃபுல்லா பாத்துக்கோ. உனக்கு உதவியா இருக்கும். சரிங்க ஜனாமா. டைம் இல்ல, சீக்கிரம் பாரு. நான் பாத்துக்கிறேமா. தமிழ், நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் முழுசா நம்புறேன். எப்படியாவது இந்த டெண்டரை நம்ம கம்பெனிக்கு எடுத்து கொடுத்துரு. கண்டிப்பாமா. ஒரு முறை அந்த குறிஞ்சிக்கிட்ட தோத்ததே போதும், இன்னொரு முறை தோக்க கூடாது. தோக்க விட மாட்டேன் ஜனாமா. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ இந்த டெண்டரை ஜெயிச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேணுமோ கேளு. எதுவா இருந்தாலும் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஜனாமா. இல்ல இல்ல, நீ ஏதாவது கேளு. சரி. ஓஹோ, ஜானுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கியா? சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அதை மீறினா ஜானுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்போ உன்னை சத்தியத்தை மீற வச்சிருவோம். சொல்லுங்க ஜனாமா. தமிழ், ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா. சரிங்க ஜனாமா. என்னையா டெண்டர் கொட்டேஷன் என்னாச்சு? இப்பதானே ரெடி பண்ணிருக்கா, இருங்க எடுத்து அனுப்புறேன். சீக்கிரம்யா. என்ன மாப்ள, ஏலம் தமிழ் கைக்கு போகாது, எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்ன. இப்ப என்னடான்னா அவ எல்லாத்துலயும் ஜெயிச்சு டெண்டர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணவே போய்கிட்டு இருக்கா. என்ன மாப்ள சிரிக்கிற? மாமா, வெயிட் அண்ட் வாட்ச். நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஹலோ மேடம், நான் ஃபேக்டரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கண்ணா. ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட் மேடம், உடனே வாங்க மேடம். என்ன சொல்றீங்க? எப்போ? இப்போதான் மேடம், தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு மேடம். ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். ரொம்ப பயமா இருக்கு மேடம், உடனே வாங்க மேடம். சரி. அண்ணா, காரை ஃபேக்டரிக்கு விடுங்கண்ணா. செக்ரட்டரியேட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே மேடம். அண்ணா, முதல்ல ஃபேக்டரிக்கு போங்கண்ணா. சரிங்க மேடம். ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்து என்ன தோக்கடிக்க பாக்குறீங்கல்ல? ஓஹோ, பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க இந்த ஃபீல்டுல ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறீங்கன்னா உங்களை அந்த இடத்துல நிக்க வச்சது ஜனகாம்பாலுங்கிற பொம்பளை தான். அத மறந்துட வேண்டாம். என்ன சொன்னீங்க? கிரிமினல் ஹிஸ்டரியா? அந்த மாதிரி ஒரு கேவலமான ஹிஸ்டரி எல்லாம் எங்க ஜனாமாவுக்கு இல்ல. அவங்க வாழ்க்கையில உழைப்பு மட்டும்தான் இருக்கு. அவங்க வரலாற 100 பேர் எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வளர முடியும். ஆனா உங்களை அப்படியெல்லாம் இல்லையே சார். சாக்கடை இருக்குல்ல, சாக்கடை, அதை விட கப்படிக்கும். அத வேற இவ்ளோ பெருமையா சொல்றீங்க. ஓஹோ, தோத்து போன விரக்தியில உனக்கு நீயே ஆறுதலா பேசிக்கிறியாமா? ஆறுதலா இல்ல சார், உண்மையதான் பேசுறேன். அன்னைக்கு மினிஸ்டரை பார்க்க வந்தீங்கல்ல, எதுக்கு சார் வாசல்லே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க? நாங்க போனதுக்கு அப்புறமாச்சும் மினிஸ்டர் உங்களை பார்த்தாரா? பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல கிரிமினல் ஹிஸ்டரி, அது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஜனமாவ வாசல் வரைக்கும் ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போனாரு. பாத்தீங்கல்ல?
அதுதான் சார் மரியாதை. இன்னைக்கு ஃபோன் பண்ணாலும் ஜனாமா சொன்னா மினிஸ்டர்ல இருந்து சிஎம் வரைக்கும் எல்லாரும் கேட்பாங்க. அவங்களால எதையும் சாதிச்சிட முடியும். ஆனா என்னைக்குமே அந்த செல்வாக்க அவங்க தப்பா பயன்படுத்த மாட்டாங்க. ஜனாமா சொன்னா அது சரியா இருக்கும்னு எல்லாரும் நம்புவாங்க. உங்களை நம்புவாங்களா? இதோ டெண்டர் எடுத்துக்கங்க. அதுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்ட நாளைக்கு கட்டுறேன்னு சொல்லி பாருங்களேன். அது கூட உங்களை நம்புவாங்களான்னு பாப்போம். நம்ப மாட்டாங்க. அதான் உங்களுக்கும் ஜனாமாவுக்கும் இருக்கிற வித்தியாசம். குறுக்கு வழியில போய் அவங்கள ஜெயிக்க பாக்குறீங்கல்ல, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இப்போ கிடையாது, எப்பவுமே எங்க ஜனாமா தான் பெஸ்ட். இந்த டெண்டர் திரும்ப எங்க கைக்கு வரும். வர வெப்ப பாத்தீங்களா அத்த? ஏதோ ஒரு தடவை சிபி டெண்டரை தவற விட்டுட்டான்னு நீங்க அவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி அந்த தமிழ் கையில கொடுத்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? மொத்தமா போச்சு. உங்க முன்னாடி மூச்சு விடவே பயப்படுற குறிஞ்சிநாதன் இன்னைக்கு ஊரெல்லாம் உங்களை தோக்கடிச்சிட்டேன்னு தம்மட்டம் அடிச்சிட்டு இருக்கான். உங்களை இப்படி பாக்குறதுக்கே எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குத. ரொம்ப முக்கியமான டெண்டர்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, இப்ப அதுவும் போச்சு. வாமா வா, உனக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். மொத்த ஜனா குரூப்ஸோட பேரையும் சந்தி சிரிக்க வச்சிட்டல. அவளுக்கு இதுல என்ன லாபமா நஷ்டமா? மாசம் ஆனா அவ அக்கௌண்ட்ல சம்பளம் விழ போகுது. திறமைங்கிறது இன்பில்டா உள்ள இருந்து வரணும். சும்மா சென்டிமெண்டா பேசி ஏமாத்தினாலாம் வராது. எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பேசுவியே, இப்ப என்ன அமைதியா இருக்க? பேச வேண்டியதானே? நான் பதில் சொல்ல வேண்டிய ஆளு ஜனாமா மட்டும்தான். நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். ஜனாமா, நீ ஏன் சரியான நேரத்துக்கு போல? இல்ல ஜனாமா, அது வந்து என்ன காரணமா இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய முக்கியமான டெண்டர்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா? என்ன காரணமா இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய முக்கியமான டெண்டர்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா?